பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி சமைக்கலாம் சாப்பிடலாம் நிகழ்ச்சியில் நம்ம பன்னீர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் பன்னீர், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், லெமன், நெய், உப்பு. இப்போது 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன், அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீரை நம்ம க்யூப்ஸாக எடுத்து வச்சுட்டோம், கட் பண்ணி வச்சாச்சு. இதை எப்படி இப்போ ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதில் லைட்டாக நெய், ரொம்ப இல்லை, லைட்டாக கோட் பண்ணுற அளவுக்கு நெய் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 பிஞ்ச் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சும்மா லைட்டாக தெளித்து விட்டால் போதும், இந்த மாதிரி கொஞ்சமாக. இப்போ மிக்ஸ் பண்ண இந்த ஸ்பைசஸோட நம்ம இந்த பன்னீரையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, பேன் வச்சாச்சு. இப்போ லைட்டாக நம்ம இது கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நெய் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், நான் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட அந்த பன்னீர் ஆட் பண்ணிடலாம். ஒன்று ஒன்றா போடுங்க, அப்படியே போடக்கூடாது. ஒன்று ஒன்றா எடுத்து அந்த இதில் பேனில் போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா எல்லா சைடுமே திருப்பி விட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா எல்லா சைடுமே வேகிற மாதிரி திருப்பி விடணும். அப்போ தான் பன்னீர் ஈக்குவலாக எல்லா சைடும் வெந்திருக்கும். பன்னீர் ஃப்ரை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்த்தோம். எல்லாரும் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.